நான் நல்லது செய்யணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. நீ எப்படி அவ்வளோ சீக்கிரம் பாசிட்டிவாக இருக்க முடியும், இப்போ ஒரு நெகட்டிவ் ஒன்று கொடுக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்களே அறியாமல் இல்லை இவங்கள யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தப்பான ரூட்டில் போயிட்டுருப்பாங்க. அந்த நல்லது செய்கிறதே தப்பான ரூட்டில் போகிறதுக்கு கூட விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்படியான சேலஞ்சஸ்லாம் நடக்கும். இவங்க எப்பவுமே நல்லது நேர்மை இப்படி போவாங்க. ஆனால் அதுதான் சேலஞ்சஸாக இந்த வருடம் அவங்களுக்கு அமைய போகுது. இருந்தாலும் அது விடாப்பிடியாக அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சேலஞ்சஸே அவங்களுக்கு அதாவது அந்த சோதனைகளே அவங்களுக்கான சாதனைகளை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய திருப்பு முனைகள், எந்தெந்த விஷயங்களை திருப்பு முனைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க யார் மேலேயாவது ஈகோவாக இருக்கிறாங்க, பொறாமைப்படுறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் திருப்பு முனையாக இருக்கும். இவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் என்னதான் எல்லாரும் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க நினச்சவங்கெல்லாம் தப்பு உணர்றதுக்கான அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக இந்த வருடம் நடக்கும். அண்ட் சில பேருக்கு கெட்ட சவகாசங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஒரு செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்குது. டாக்ஸிக்கான ஒரு விஷயங்கள்லாம் அவங்கள சுற்றி இருக்குன்னா அதுலேருந்து பிரேக் ஆகிட்டு அவங்களோட லைஃப்பும் சரி அவங்களும் சரி வெளியேறுவாங்க. இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த வருடம் அவங்களுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பாசிட்டிவாக அவங்களுக்கு நடக்கும். ஸோ ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நெகட்டிவான டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக நடக்கும்.